கோவை மாவட்ட லாரி டிரான்ஸ்போர்ட் பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் மே தின விழாவை இன்று மே 1 கோவை பூ மார்க்கெட் பகுதியில் வெகு விமர்சையாக நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் நலிவடைந்த தொழிலாளிகளின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, உதவி பெண்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் தொழிலாளர் நலனுக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட 5 தொழிலாளர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது. நிகழ்விற்கு தலைமை வகித்த சங்க தலைவர் சுப்பிரமணி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கோவை மாவட்டம் முழுவதும் சுமார் 3000 பேர் லாரி டிரான்ஸ்போர்ட் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக செயல்படுகின்றனர். இவர்களுக்கு எவ்வித பணி பாதுகாப்பும் இல்லை. பணியின் போது காயம் அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டால் நிறுவனங்கள் சார்பாக மட்டுமே உதவிகள் வழங்கப்படுகின்றன. எனவே அரசு சார்பில் காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நல வாரியம் தற்பொழுது செயலிழந்துள்ளதால் அதை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.